எல்லாருக்கும் வணக்கம். நான் துபாயிலேருந்து உங்கள் பழனி. நேத்திக்கு கரூரில் நடந்த அந்த மிக துயரமான சம்பவம் எல்லாரையும் பாதிச்சிருக்கும். முக்கியமாக அதுக்கு காரணமாக இருந்த மையப்புள்ளியா இவரை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விஜயை மட்டுமே சொல்லிட முடியாது. ஏன்னா காவல்துறைக்கு உளவுத்துறை கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இவர் நடத்தின பல மாநாடுகள், பல பிரச்சார கூட்டம் எல்லாத்தையும் காவல்துறை பார்த்துருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இக்கட்டான ஒரு சந்தை எதுக்காக இவருக்கு கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக கூட்ட நடுவில் நெரிசலில் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதை விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டிருப்பார், நம்ம கொடி கட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காரு. பட் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. மின்தடை ஏன் ஏற்பட்டுச்சு? இப்போது மதுரையில் மாநாடு நடந்துச்சு, விக்கிரவாண்டியில் நடந்துச்சு, நாமக்கல், திருச்சி, நாகப்பட்டினம், இப்படி எல்லா ஏரியாலையும் போலீஸார் தடியடி நடத்தலை. பட் இங்கே தடியடி நடத்துறதுக்கான காரணம் என்ன? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள். அந்த ஏரியாவில் இருந்து செந்தில் பாலாஜி உடனே மருத்துவமனைக்கு போயிட்டார். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே டோட்டலாக கரூர் தான் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் எப்படி இமிடியேட்டாக மருத்துவமனைக்கு போனாங்க தெரியல. அதே மாதிரி விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது செருப்பு 2 டைம் வீசியிருக்காங்க. அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள். முதலமைச்சருக்கு உடனே போயிடுச்சு நியூஸு. அமைச்சர் உடனே வந்துட்டார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேம்பி அழுகுறாரு. கள்ளக்குறிச்சியில் அவர் இது மாதிரி அழுவலை, ஆனால் இங்கே அழுகுறாரு. இப்படி நிறைய பேரோட உண்மை முகமும் நாடகமும் வெளியே வருது. பட் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு இப்போ வரைக்குமே தெரியல. விஜய் அண்ணா இன்னும் அரசியல் பழகலை. ஏன்னா அரசியலில் யாரை பலி கொடுத்தாவது தன்னோட கட்சியை வளர்க்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதை விஜய் அண்ணா என்ன பழகவே இல்லை. பழகாமலேயே இந்த 2 வருஷம் கட்சியை ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டார். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் முதலைகளா இல்லை யாருன்னெலாம் தெரில. ஆனால் இப்போ தான் புரியுது, மக்களை கொன்று குவிச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்களோட கட்சியை வளர்க்க எப்படி வேணாலும் இருப்பாங்க அப்படின்னு புரியுது. தமிழ்நாட்டில் நிறையா பிரச்சனை நடந்துச்சு இந்த திமுக ஆட்சியில். ஆனால் அந்த ஆட்சியெல்லாம் வீடியோ போடாத நடிகர்கள், சத்யராஜா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் இப்போ எல்லாமே ட்வீட் போட்டுட்ருக்காங்க. பட் இவங்கெல்லாம் இப்போ போட்டுட்ருக்காங்க. இது ஒன்றுமே புரியலை. கரூரே சம்பிச்சு போயிருக்கு. இன்றைக்கி கரூருக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டுக்கே ஒரு கருப்பு தினம். இந்த அசம்பாவிதம் ஏன் நிகழ்ந்துச்சு? போலீஸார் சரியான பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். விதிமுறைகள் கொடுத்தாங்க, அதை பின்பற்றலை அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல. ஒரு 50,000 பேர் கூடுற கூட்டம். இதுக்கு முன்னாடி பல மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏன் போலீஸ் பந்தோபஸ்து தரவே இல்லை? ஏன் பாதுகாப்பு அதிகப்படுத்தலை? இந்த அசம்பாவிதம் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே எப்படி எல்லாருக்குமே இந்த நியூஸ் ஸ்ப்ளிட் ஆச்சு? முதலமைச்சர் வந்துட்டார், அமைச்சர் வந்துட்டார், செந்தில் பாலாஜி வந்துட்டார். எப்படி இவங்க எல்லாத்துக்கும் உடனே 8 மணிக்கெலாம் இந்த அசம்பாவிதத்தில் தவறுனவங்களுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க? இதெல்லாம் பிளானிங்கா? இல்லை ஆல்ரெடி திட்டமிட்டு இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கா? இப்போ வரைக்குமே எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சிந்தித்து ஆலோசிக்கணும். அரசியல் கட்சிகள் இன்னும் நிறையா கட்சிகள் வரட்டும். ஏன்னா அமேசான் மட்டும் இருந்துச்சுன்னா அமேசானில் மட்டும்தான் நம்ம திங்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம்.
ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருந்ததால தான் நிறைய ஆஃபர்ஸ் தராங்க. மக்கள் அதில் இது அதுவான்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய கட்சிகள் வரணும். ஏ டீம், பி டீம், சி டீம் இப்படி எத்தனை கட்சிகள் வந்தாலும் மக்களுக்கு அது சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. யோசித்து செயல்படுங்க. அது மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது குழந்தைகளை தூக்கிட்டு போகிறதோ, சின்ன பசங்களை அழைச்சிட்டு போகிறதோ இதெல்லாம் தவிர்த்துடுங்க. ஏன்னா அவங்களாம் வளர்ந்து வரும் சமுதாயம். அவங்களாம் இதுக்கு மேலே பல கூட்டங்களை பார்ப்பாங்க, பல நடிகர்களை பார்ப்பாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இனி வரும் காலங்களில் எந்த கூட்டத்துக்கு போனாலும் குழந்தைகளை, சின்ன பசங்களை வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட சேஃப்டி. உங்களோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் தலைவர்களையோ இல்லை உங்கள் நடிகர்களையோ யாரை வேணாலும் பார்க்கலாம். மக்களாகிய நீங்கள் சேஃப்டியாக இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட முடியும். அந்த வழிகாட்டுதல் தான் அவங்க வாழ முடியும். நீங்கள் இப்போது வாழ்கிறது உங்களை மட்டும் வாழ வைக்கிறதுக்கு இல்லை, அடுத்த தலைமுறைக்கான அது வாழ உரிமையை நீங்கள் கொடுத்துட்டு போகிறது. உங்களோட சேஃப்டியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட சேஃப்டியை பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அலசி ஆராயுங்க. உடனே இவங்க தான், அவங்க தான், மக்கள் சரியாக போகல, அவங்க அரசியல் படுத்தப்படலை, திமுக அப்படின்னு யோசிக்கிறத விட இப்படி நிறைய விஷயம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல இருந்து நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்கணும். ஏன்னா அரசியல் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் இங்கே உள்ள அரசியல்வாதிகளோ சரி, அரசியல் பண்ணிகிட்ருக்கவங்களோ சரி, ஆளுங்கட்சிகளோ சரி போவாங்க. அப்படிங்கிறது இந்த சம்பவத்து மூலிமா எல்லாருமே கற்றுக்கணும். ஓகே, நன்றி. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.